ஈன்றவள் நெஞ்சை மீறவும் பயந்தனையோ மனவேதனை என்னும் தீயதனாலே வெந்தே மாழ்வதா இது நன்றோ தேவதா எல்லாம் மாயம் தானா. பாட்டு அந்த காலத்தில் கேட்டிருப்பீங்களே, கண்டசாலா பாடினது, தேவதாஸ் படத்தில் பாடினது. எத்தனையோ வருஷங்கள் ஓடிப்போச்சு, இருந்தாலும் அந்த காவியம் அழியலாம். அந்த வரக்கூடிய சொல்லட்டுமா, கட்டாயம் சொல்லணுமோ? கொஞ்சம் கண்ணை கொடுப்பா, அங்கே யாரோ வந்து தடுக்கிறாங்க, அது யாருன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உன் பையன் சென்னையை விட்டு வெளியே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கானப்பா. அப்படி ஒரு மனநிலைகள் அவனுக்கு ஓடுது, புரியுதா? அதனால் புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவனுடைய கல்யாண விஷயத்தை தொடங்கினால் அது வெற்றிகரமாக நடக்கும். அதுவரை இன்னொரு மாய வலைகளுக்குள்ளே அவன் இருந்து ஒரு முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறான். அதிலிருந்து தெளிவடைந்து வெளியே வந்து உறுதியான முடிவை கொண்டு வெற்றி அடைவான். இதுதான் நடக்கும். எல்லாமே கெட்டது எதனால் போனால போன் தான் அவனை கெடுத்து வச்சுருக்கு. அதனால் அவன் மனத்தை மாற்றித்தாரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமை வரை பொறுமையாக இருக்கணும், வெற்றிகரமாக நடத்திடுவோம். கால் ஒன்று வரலாம். நீங்களும் கல்யாணம் செய்யந்தானா? இந்தாப்பா, உன்னுடைய மனைக்குள்ள ஆஞ்சநேயர் வாராரு, அவருடைய அனுகூலம் இருக்கிறது. உன் பிள்ளைய கடல் கடந்து போக வைக்கணுங்கிற ஒரு விதியும் இருக்குது. அப்படியே சென்று வந்தாலும் திருமணம் முடித்து பிள்ளை குட்டிகளோடு போயிட்டு வருவான். இந்தா வெற்றி உண்டு ஆக்கித்தாரேன். இந்தா மகனே, உனக்கு தொழிலும் நல்லாயிருக்கும், திருமணமும் நடத்தித்தாரேன். புண்ணியமாக இருக்கும். சர்வேஸ்வராக வாழ்க. கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் எத்தனையோ ஹோட்டலை வச்சு பார்க்கேன், எதுவுமே ஓட மாட்டுக்கு. நான் தான் ஓடுதேன், என் ஹோட்டல் ஓட மாட்டேங்கிறாசா. அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்களேன்னு ஒருத்தன் கேட்குறான். யாரெல்லாம்டா வந்தியே? யார் வந்திருக்கா? என்னம்மா சத்தம் பண்ணுறீங்க? காலை வந்துட்டுவாம்மா. என்னம்மா என்ன? சரி. ஐயா, இந்த முறையும் நீங்கள் என்னை காப்பாற்றணுன்னா சாவு தர எனக்கு வழியே இல்லை. அதனால் கடனில் இருந்து நான் மீளவும் செய்யணும். எனக்கு தொழிலில் வசீகரத்தை உருவாக்கி என்னை முன்னேற வைக்கணும். எந்த திக்கும் எனக்கு கிடைக்கல, நீ தான் வாழ வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கியான். உண்மையா? கால் வந்துட்டு வா. எத்தனை மனிதர்கள் உலகத்திலே, உன்னை பிடிச்ச கெட்ட நேரங்கள்லாம் நீங்கிடுதுடா தம்பி. நீ எங்கே கொண்டு போய் ஒரு கடையை வச்சாலும் அங்கே ஒருத்தன் இடைஞ்சலுக்கு வந்து நிற்பான். அதனால் இவ்வளோ நாள் ஓடினது போதும், பேசாமல் தென் திசையை நோக்கி ஊருக்கு வந்து சாதாரணமான ஆளாக போய் வாழ்ந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி உன் உள்ளத்துக்குள்ளே கொஞ்சம் இருக்கா? அப்படி இருந்தால் இதுவரை வாழ்ந்த மரியாதை இருக்காதே, அப்படி நம்ம பெயரக்கூடாது, இது ஒரு முடிவு எடுத்துடணும்னு சொல்லி நீ கேட்டு வந்திருக்கிற என்ன. அதனால் இப்போ இருக்கிற குடியிருக்கிற இடம் சரி, ஆனால் பார்த்துருக்க கடை சரியில்லை. அந்த இடத்துக்குள்ளே மனித வசீகரத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்த்தேன். ஆனால் உன்னை விட ஒருத்தன் வில்லனாக இருந்து உன் இடத்துக்கு வரவனை தடுத்துக்கிட்டு இருக்கான். வேற ஒரு இடத்த உனக்கு நான் வசீகமாக ஆக்கி தந்துடுறேன், உன்னை வாழ வச்சு தரேன், அதுக்கு பணமும் தரேன். போதுமில்ல? கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு வாங்க. திருவேற்காட்டினிலே
கருமாறி இந்தா ஆனந்தமாக இருப்பாயப்பா, புண்ணியமடைவாய், செல்வம் தந்திருக்க லட்ச லட்சமாக கிடைக்கும். நல்லா இருக்கு, நடத்தலாம். திருவேற்காட்டு பகுதியிலேருந்து யாரும் வந்திருக்கீங்களா? திருவேற்காட்டினிலே யாரெல்லாம் வந்திருப்பேன்? யாரெல்லாம் வந்திருக்கேன்? திருவேற்காடா? கால் வந்துட்டு வா. ஓம்காரி என்பாள் அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவளே. என்னடா வேணும் தம்பி? கண்ண முடுறா, நல்ல கண்ண முடிக்கா. சரி, ஓகே, காலை விட்டு வா. நீயே ஆன்லைனில் பொண்ணை பார்த்துக்கிட்டு பார்க்குற வேண்டாம்னு நீயே டெலிட் பண்ணிக்கிடுற. என்னடா தம்பி இப்படியெல்லாம் பண்ணுற? இல்லை, நானும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கேன், உன்னை விட பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்கோம்டா, தெரியுமா? சரி, உனக்கு இப்போ சரியான தகுதியான ஒரு பெண்ணை கொண்டு வந்து தரணும். தந்துட்டா இந்த பெண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை முடிச்சாச்சுன்னா பெற்றோர்களும் ஒத்துக்கிடுவாங்க. அவங்க உன் இஷ்டத்துப்படி நிறைவேற்ற தயாராக இருக்காங்க. சரியா? இந்தா கரெக்டாக 62 நாளில் ஒரு பெண் அமையும். நல்ல பெண்ணாகவும் இருக்கும். 3 மொழிகள் பேசுவாள். தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு. ஹிந்தியை பேசுவாள், எழுத மாட்டாள். வெற்றியுடன் இருப்பாய், வாழ்ந்து கொள்வாய். ஓ கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. அப்படியா? சரி சாமி, எங்கள் டாக்குமெண்டெல்லாம் ஒரு இடத்துல அடமானமாக மாட்டிக்கிறது சாமி. அதை எப்படி சாமி நாங்கள் வெளியாக்க முடியும்? யார் டாக்குமெண்ட் லாக் பண்ணி வச்சிருக்கிறேன்? வாங்கோ. பண்ணி கொடுத்தது எனக்கே தெரியாதுடா, நீ தான் சொல்லுத, நான் கால் வந்துட்டோம். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன், வாழ்கவே வாழ்க வாழ்க. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? வலது கை ஆண்மகனுக்கு சமம், இடது கை மனைவிக்கு சமம். ஈசன் உமாபதியை எங்கே குடியிருக்க வைத்தார்? இடபாகமாகிய இதயத்திலே குடியிருக்க வைத்தான். அதனால்தான் பெண்ணுக்கு இடது கையும் ஆணுக்கு வலது கையும். அதை கர்ணனுக்கு ஈடு கட்டி பாடுறான். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாதான். புருஷன் தர்மம் செய்கிறத பொண்டாட்டி பார்த்துட்டானா தடுத்துருவானாம். ஏண்டா சிரிக்கிற? அதனால் அப்படி கொடுக்கறத பொண்டாட்டிக்கு தெரியாமல் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? புரியலையா உங்களுக்கெல்லாம்? புரியுதா? என்ன புரியுதுதான்? இதுதான் உண்மை. கிருஷ்ணர் குசேலருக்கு கொடுத்தார். குசேலர் அவரை கொண்டு கொடுத்த உடனே, அண்ணா எங்கள் அண்ணியார் எனக்கு என்ன கொடுத்து விட்டாள் அப்படின்னு கேட்டார். அவர் உடனே சொன்னார், அப்பா நீயும் ஒரு எதுகுல சக்கரவர்த்தி, நானோ ஏழை பிராமணன், என்னால் கொண்டு வரக்கூடியதுக்கு என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். இல்லையே, என் அண்ணி உங்களை எதுவும் கொடுக்காமல் அறுத்திருக்க மாட்டாள் அப்படி சொன்னார். அவளுடைய கவலையெல்லாம் கண்ணீராக்கி ஒரு அவலை கொடுத்து விட்டாளப்பான்னார். என்ன சொன்னார்? கவலைகளையெல்லாம் கண்ணீராக்கி ஒரு அவலை கொடுத்து விட்டாள். அந்தால அவலையை எடுத்து சாமிகிட்ட கொடுத்தான். சாமி இணைஞ்சார், ஒரு பிடி எடுத்து போட்டார். ஒரு பிடி எடுத்து போட்டோன்னே வீடு, மாளிகை, கோடை, கோபுரமெல்லாம் அப்படி கூரையாக இருந்ததெல்லாம் வீடாக மாறிடுது. அடுத்த பிடியை கொடுத்தார். பிள்ளைகள் போட்டிருக்க ஏழை ஆபரணங்களெல்லாம் மாறி பொன்னும் பொருளுமாக அணிகலங்களாக மின்னி குசேல சம்பத்து குபேர சம்பத்தாக காட்சியளித்தன. 3வது பிடியை எடுத்து வாயில் போடும் பொழுது பாமா ருக்குமணி வந்து கையை பிடிச்சிக்கிட்டான். சுவாமி எல்லாம் கொடுத்து விட்டா தப்பு இல்லையா? கொடுக்கறதுக்கு ஒரு அளவு வேண்டும்னா. புரியுதா? கொடுக்கறதுக்கு அளவு வேண்டும்னா. அதில் வலிமையாக பிடித்து நின்றவா பாமா தான் வந்து இடது கையை பிடிச்சிக்கிட்டான். கொடுக்காதீங்கோ,
அப்படின்னு சொன்னான். கொடுக்கல, நிறுத்திக்கிட்டார். சரி, ஏம்மா இப்படி தடுக்கிறேன்னாரு. இன்னும் எத்தனை பேர்களுக்கு படியிழக்க வேண்டியிருக்கு, ஒருத்தருக்கே அளந்து விட்டால் அப்படின்னு அந்த இடத்துல பிரெயின் வாஷ் பண்ணி கிறிஸ்தவரை சமாதானப்படுத்திட்டான். உடனே தான் பார்த்தான், இடபாகத்தில் இருக்கின்ற என் மனைவியே, நீ சொல்வதற்கு மரியாதை கொடுத்து இனிமேல் உனக்கு தெரியாமல் கொடுக்குறேன் பாருன்னு மாய வித்தையில் கண்ணன் சொன்னார். அதைத்தான் அந்த பாட்டில் சொன்னான். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ண வீரன். புரியுதா? அதனால் கருப்பசாமி உனக்கு வலது கைட்டும் கொடுப்பேன், இடது கைட்டும் கொடுப்பேன். என்னை தடுப்பார் இந்த உலகில் யாரும் இல்லை. கொடுத்தது தான், வாழ வைக்கிறது தான். கால் வந்துட்டு வரலாம். கருப்பசாமிக்கு வாடா தம்பி வா. சரக்கு வாங்கி ஒருத்தன் வச்சுருக்கான், இன்னும் தரல. சரி பார்ப்போம். சரி, இந்தாப்பா இவன் பேரை போட்டு நன்கொடை கழிக்காங்கப்பா. இந்தாடா தம்பி, அடுத்து இந்த பத்திரத்தை மீட்டி தரேன், புதிய தொழிலையும் ஆரம்பிச்சு தரேன். இந்த கோடி செல்வங்களை பெற்று என்னை நாடி அன்புடன் இருப்பாய். வெற்றிவேல் முருகனுக்கு. தம்பிக்கு ஒரு கல்யாணம், உனக்கு விவரமாக கேட்குறியடா. கண்ண முடி. அவன் ஒரு பிள்ளையை காட்டுவான், இதை முடிச்சு வைக்கணும், முடிச்சுக்கா போ. கர்மசாமிக்கு கோர்ட்டில் ஒரு கேஸ் ரிஜிஸ்டர் ஆகாமலே இருக்க. கோர்ட்டில் ஒரு கேஸு. வா வா வா, என்ன கேஸு? என்னப்பா கேஸு? கோர்ட்டில் கொண்டு சப்மிட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. நம்பர் வந்தாச்சா? சரி, ஓகே, காலைல வந்துட்டு வா. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? என்னப்பா என்ன செய்யணும் உங்களுக்கு? முடிச்சிருந்தா போதுமா? கால் வந்துட்டு வா, அடிப்போம். ஓ, கருப்பசாமிக்கு இந்தா கண்ணை முடிக்காடா தம்பி. பிரபஞ்சா இந்தா, நிலம் உன் உரிமையாகும், வெற்றி உண்டு. கேட்டுக்காமா? இந்த வருஷம் நடந்துருக்கு, சந்தோஷமா இருமா. கேட்டா கருப்பசாமிக்கு. அப்படியா? யாரை பற்றி கேட்க வந்திருக்காங்களா? யாருக்கு நோய் இருக்கா? கேட்டு பார்க்குறேன். வீட்டில் யாரோ ஒருவர் பெருத்த நோயால் பாதிக்கப்பட்டு வேதனையுடன் இருக்கிறார். அதை சரி பண்ண வேண்டும் என்று மனதில் வேதனையுடன் வந்திருக்கிறார்கள். யாரப்பா அது? என்னடா நோய் தம்பி? வா. அவனுக்கு மெட்ராஸ். யாருக்கு? நீ நினைக்கா பொறி என்ன வாங்க, அந்த கையை காட்டின அண்ணன் என் ராசா, கொஞ்சம் வாங்க, உங்களை யாருன்னு நான் பார்க்கட்டும். நீ என்னப்பா? யாருக்குப்பா? நான் வீட்டில் இருப்பதாக சொல்லியிருக்கேன், புரிந்து கொள்ளணும். வர சொல்லுங்க, ஒரு ஆள் வந்துக்கிட்டு இருக்கார. அதனால தான் அங்கங்கேயே நில்லுங்கன்னு நான் சொன்னேன். நீங்கள் சொல்ல கேட்காம வந்துட்டு வாங்கோ. எப்பா கொஞ்சம் வழி விட, மறைக்காதயா நீ. உனக்கு சென்னையா? அதனால தான் முகத்தை பார்க்கணும். உனக்கு சென்னையா? நாங்குநேரி பக்கமா? இல்லைன்னா மெட்ராஸ்காரனை கூப்பிடு, நீ அங்கேருந்து என்கிட்ட கையை காட்டுத. நீ ஓயாந்தால போயிருங்க, நீ காலன்ட்டாடா. உன்னை பார்த்து சொல்லத்தாண்டா கூப்பிட்டேன், எலி. மெட்ராஸ்காரரை கூப்பிட முடியும், அங்கே இருந்துட்டு கையை காட்டுறிய தம்பி. சரி, காப்பாத்துறேன்டா, சந்தோஷமா இருங்க. உனக்கு எந்த ஊரு? எந்த ஊர்? சென்னையில் தாம்பரம். அம்மா என்ன நீ வந்திருக்க? சரி, ஓகே, கால் வந்துட்டு வா, என்னன்னு நான் பார்க்குறேன். உன் வீட்டுக்குள்ளே போயிட்டு வரேன். மம்மா என்னம்மா பிள்ளைக்கு வளர்ச்சி சரியில்லைன்னு வருத்தப்படுறியா? சரியாக்கிடுவோம், தைரியமா இருடா. கண்ணை மூடிட்டு என்னையை மட்டும் தியானம் பண்ணி உட்கார்.
உங்கள் தெரு முனையில் லாஸ்ட்டில் போய் இடது பக்கம் போனால் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. என்ன இருக்குது? உன்னுடைய வீட்டில் ஒரு பக்கத்து சுவர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குடா. உங்கள் அம்மாவை போய் பார்த்தேன், மனநிலைகளும் புத்திமதியும் சரியில்லாமல் பைத்தியம் பிடிச்ச நிலையில் உட்காந்துருக்கா. எது சாப்பாடுன்னு தெரியாத அளவுக்கு வாயில் என்னத்தலாமோ தூக்கி வைக்கிறா. பாவம். அதனால் என்ன உண்மையை சொல்லவா, கால் வந்துட்டு வா. கருப்பசாமி, என்னால் பார்க்க முடியலை, ஒன்று திருத்தித்தாங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் இஷ்டப்படி என்னை விடுதலை ஆக்குங்க ஐயா அப்படின்னு அவன் ஆள் மனசை சொல்லிக்கிட்டு இருக்கு. உன்னுடைய உள் மனசை பார்த்தேன். உங்கள் அம்மா அந்த நிலைமையில் இருக்கிறத உன்னால் பார்த்து தாங்க முடியலை. ஒன்று அவளுக்கு ஜீவ முக்தியை கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா அவளை திருத்தி தரணும். இந்த பிறவியில் அவளுக்கு முக்தி தான் இருக்கே தவிர திருத்தம் இல்லைன்னு உத்தரவாயிடுது. ஆமாம், இந்த கதையெல்லாம் தூர விடு, இதை மாற்றி தந்துடுறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. கால் வந்துட்டு வா. ஓ, என்னடா சத்தம் போடுறே? வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றியாக நடக்கும். போரூர் சென்று வேரோடு கும்பிட்டு மயிலோடு வீட்டில் வச்சு கும்பிடணும். மதுரை மாநகர் சென்னையெல்லாம் போய் உட்காந்துருக்காங்க. சென்னையில் இவ்வளோ நேரம் ஓட்டிடுக்கலாம். இவ்வளோ நேரம் ஓட்டிட்டோம்ல, பொறுமை இருங்க. மெட்ராஸ்லாம் முதல்ல அங்கே போய் உட்காருங்க. சென்னை பக்தர்லாம் போய் உட்காருங்க. மதுரை பக்தர்கள் வாங்க. சென்னை பக்தர்